தமிழ் மக்களுக்கு வணக்கம். உஷார் ஐயா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு, ஊப்பி வரான் உஷாரு, உன் காதுல கழுத்துல இருக்கிறதெல்லாம் உஷாரு என்பது போல, இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகள் உங்கள் வீடு தேடி வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள்? "ஒன்றிணைவோம் வா" அப்படின்னு கோவிட் டைம்ல வந்தாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ "ஓர் அணியில் திரள்வோம் வா" என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனா இதில காமெடி என்னன்னா, இவங்க ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க. அத நீங்களே பார்க்கணும். அந்த பரப்புரைய பார்த்து, இவங்க இவங்கள வந்து மொள்ள மாரி, கேப் மாரி, முடிச்சவிக்கி இப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. ஏன் சொல்றோன்றத நீங்க புரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் இந்த வீடியோவ போட சொல்றேன். இந்த வீடியோவ பாருங்க. "ஊபி உள்ளே நுழைகிறார்." யாரு? நல்லா கவனிங்க. ஸ்டாலினுடைய கேலண்டர், உதயாநிதியுடைய கேலண்டர் எல்லாம் இருக்கக்கூடிய வீட்டிற்குள் நுழைகிறார். அதாவது திமுக இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள திமுகவினரே நுழைந்து திமுகவுக்கு வாக்கு சேகரிக்கிறார்களாம். இந்த நாடகம்லாம் எத்தனை பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில. ஏன்டா 11 சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள்ல 7 சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல உங்கள விரட்டி அடிச்சிருக்கோம். அதில 4 சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அதில ஒரு தேர்தல்ல இரட்டை இலை இல்லைன்றதுனால ஜெயிச்சீங்க. இன்னொரு சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல மைனாரிட்டி அரசு. இந்த அழகுல நாமெல்லாம் ஒரே அணியாக திரள்வோம் அப்படின்னு வீடு வீடா போறாங்க. இவங்க தான் வீடு வீடா வராங்கன்னா, காதுல, மூக்குல, கழுத்துல இருக்கிறது எல்லாத்தையும் உஷாரா எடுத்து உள்ள வச்சுக்கணுன்றது நமக்கு மக்களுக்கு தெரியாதா? இதுல வேற ஸ்டாலின், அங்க போனீங்களா? எங்க இருக்கீங்க நீங்க இப்போ? ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம். வீட்டுக்குள்ள இருக்கீங்களா? சரி. என்ன பண்றீங்க? காஃபி குடிக்கிறோம். ஓ! காஃபி குடுத்தாங்களா? காஃபி குடுத்தாங்கன்னு தெரிஞ்சா தெரிஞ்ச நானே வந்திருப்பேனே. ஏன் உங்க வீட்ல காஃபி குடுக்குறது இல்லையா? துர்கா கொமட்டில குத்துறாங்களா? ஏன் காஃபிக்கு அலையிற? அல்ப மாரி. சரி. காப்பி குடுக்குறதுக்கு அங்க போனாங்க உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகள். அது ஓகே. அதுக்கப்புறம் டபரா காணோம்னு அந்த வீட்ல புலம்பினாங்களே, அது உனக்கு தெரியுமா? இதானே உன் திமுகவுடைய வரலாறு. திமுககாரன் வரான் அப்டின்னா, அது எந்த வீடாக இருந்தாலும் அவர்கள் அவரவர் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இவன் தான் பஜ்ஜி கடைக்குள்ளேயே போய் கலாட்டா பண்றானே. பாக்ஸிங் போடுறானே. அதுவும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதே, பிரியாணி கடையில் பாக்ஸிங் போடுவான், பஜ்ஜி கடையில் குஸ்தி போடுவான். இதெல்லாம் செய்வான். இதான் திமுக. இதுதான்டா திமுக, இதுதான் திமுக என்கிற வகையிலே இவர்கள் அங்கே போகிறார்களாம். அங்கே போய் என்ன? மண், மொழி இதையெல்லாம் நாங்கள் காக்கப் போகிறோம். எந்த மண்ணை காக்க போற? நீ வெட்டி வெட்டி வித்துக்கிட்டு இருக்கியே கேரளாவுக்கு, கன்னியாகுமரியிலேருந்து லோடு லோடா அந்த மண்ணையா? இல்லை கிருஷ்ணகிரியிலேருந்து கர்நாடகாவுக்கு ஒவ்வொரு நாளும் 1,00,000 டன் அப்படின்ற அளவுக்கு கனிம வளங்களை கடத்தி குடுத்துட்டு இருக்கியே, அத காக்க போறியா? எத காக்க போற நீ? அடுத்து மொழி. எந்த மொழிய காக்க போற? ஓகே, ஓகேன்னு படம் எடுத்து ஹன்சிகா மோட்வானியோட ஹேண்ட்பேக்காக நடிச்சானே உதயாநிதி, அப்படி மொழிய காக்க போறியா? இல்ல லாலா கட சாந்தி படத்துக்கு போஸ்டர் ஒட்டுனானே கல்வித்துறை அமைச்சரா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பில், அப்படி காக்க போறீங்களா மொழிய? எதடா காக்க போறீங்க நீங்க? அயோக்கிய பசங்களா! 4 1/2 வருஷம் ஒண்ணுத்தையும் புடுங்கல. எந்த திட்டமும் மக்களுக்கு போய் சேரல. ஊர் ஊராக ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு பொய் சொல்லி எல்லா வாக்குறுதிகளும் அதாவது வரவன், போறவன் எல்லாருக்கும் வாக்குறுதிகள். ஸ்டாலின் அப்படியே ஊர் ஊரா போய் ஒரு ஜமக்காலத்தை விரித்து வைத்துக்கொண்டு, லேகியம் விக்கிறவன் மாரி உட்கார்ந்துக்கிட்டு, "உனக்கு இந்த பிரச்சனையா? நான் பார்த்துக்கிறேன். உனக்கு அந்த பிரச்சனையா? நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே சரி செய்யப்படும். இதுக்கு ஒரு பொட்டி. இந்த பொட்டியில கொண்டு போய் போடு. உன்னுடைய மனுக்களை எல்லாம். இதையெல்லாம் நாங்க பூட்டி வேற வச்சுப்போம்." இவங்க பூட்டி வச்சுக்கிட்டு, இவரு அப்படியே கோட்டைக்கு போன உடனே அதை பிரித்து பார்த்து, அதை சரி செய்வது மட்டும் தான் இவருடைய முதல் வேலையாக இருக்குமாம். அந்த பொட்டியெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இது மக்கள் கேட்கணும். உன் வீடை தேடி உன் வீட்டை தேடி இந்த திமுகவினர் வந்தால், இந்த கும்பல் வந்தால் நீ கேட்கணும். இவங்க எதுக்கு தெரியுமா வராங்க? உண்மை என்னன்னா, தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது. இப்பொழுதே வர வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் வருவதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த பயணத்தை ஆரம்பித்து விட்டார். மக்களை காக்க என்கிற அந்த பயணத்தை ஆரம்பித்து விட்டார். இதை இவங்களே உறுத்துகிறது. அடுத்து இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு டேட்டா வேணும். பெண் நிறுவனம் அவங்களுடைய ஆட்களை வைத்து டேட்டாக்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட முக்கியமாக பெண் நிறுவனம் அந்த டேட்டாவை சேகரிக்க வேண்டும் என்றால் காசு பெண் நிறுவனம் செலவு பண்ணணும். ஆனால் இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகளே ரூ. 200 கூலிகள் தானே இதுங்க. இந்த கொத்தடிமைகளை நீ போய் சேகரிச்சுட்டு வான்னா இதுங்க போய் சேகரிச்சுட்டு வரும். தலைவரே
பாருங்கள் நாங்கள் எப்படி சேகரிக்கிறோம் பாருங்கள், நாங்கள் எப்படி வாக்குகளை எவன் ஓட்டு போடுவான் உனக்கு, தகவல் வேணால் தருவான். இது வீட்டு வீடாக போய் மிரட்டல் வேறு. என்னன்னு, உன் ஃபோன் நம்பரை கொடு, உன் ஆதார் டேட்டாவை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு மிரட்டல். எதற்காக என்றால், இந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு இவர்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இதையெல்லாம் நாங்கள் திட்டங்களாக கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி, இந்த திட்டங்கள் உனக்கு வர வேண்டும் என்றால் நீ எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மறைமுகமாக மிரட்டல் விடுப்பதற்காக இதை செய்கிறார்கள். அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, ஒவ்வொரு வீடாக போய் ரசீது மாதிரி கொடுத்து, இது டோக்கன், இந்த டோக்கனை வச்சுக்க, இந்த டோக்கனை நீ வந்து பத்திரமா வச்சுருந்து எங்களுக்கு ஓட்டு போட்டேன்னா உனக்கு இந்த 1000 ரூபாய் என்பது 2000 ரூபாயாக அடுத்த ஆண்டு கிடைக்கும் என்று பொய் வாக்குறுதிகளையும் கொடுப்பதாக தகவல்கள் வருகிறது. இப்போ இதையெல்லாம் கொண்டு போய் புகாராக கொடுக்கலாம் என்றால், தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் வராத பட்சத்தில் நாம் இதை புகாராக கொடுக்க முடியாது. இதில் ஒருபடி மேலே போயிட்டாங்க கரூரில் இருக்கக்கூடியவர்கள், செந்தில் பாலாஜியோடைய உபயத்தில். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த டோக்கனை கொண்டு போய் வீடு வீடாக கொடுக்கறது. ஒன்றிணைவோம், ஓர் அணியாக இணைவோம் அப்படின்னு சொல்லி, ஓர் அணியில் திரள்வோம் என்று சொல்லி அவர்கள் வீடு வீடாக சென்று, உங்களுக்கு அடுத்த ஆண்டு இந்த பொங்கல் காலத்தில் உங்கள் வீடுதோறும் வாஷிங் மிஷின் வழங்கப்படும் என்று வாக்குறுதியை கொடுத்து அந்த டோக்கனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி நவம்பருக்கு மேலே வெளியே இருக்க மாட்டான்றது தான் உண்மை. அவன் சிறைக்கு செல்ல போவது உறுதி. ஆனால் எப்படியெல்லாம் மக்களை கவர்கிறார்கள் பாருங்கள். இந்த அல்பைகளுக்கு இது ஒன்று புதிது கிடையாது. 2012, 2013 காலகட்டத்தில் அம்மா உணவகம் வந்தது இல்லையா? இந்த அம்மா உணவகம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது எந்த தேர்தலும் அப்பொழுது கிடையாது. எந்த தேர்தலையும் மனதில் வைத்து அதை படுத்தவும் இல்லை. அது அம்மா உண்மையாகவே முடிவு பண்ணாங்க, இது மக்களுக்காக போய் சேர வேண்டிய திட்டம் என்று முடிவு செய்தார்கள். அதற்காக அந்த திட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த திட்டத்தை முன்னெடுத்த பொழுது திமுக காலிகள் என்ன செய்தார்கள் என்றால், அப்போல்லாம் வந்து ட்விட்டர் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஃபேஸ்புக் தான். நம்ம இப்போவும் ஃபேஸ்புக்கில் தான் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக கைக்கூலிகள் பெண்களுடைய ஐடியில் வருது, வந்து பருப்பு விலை ஜாஸ்தி ஆகிடுது, வெங்காயம் விலை ஜாஸ்தி ஆகிடுது, தக்காளி விலை ஜாஸ்தி ஆகிடுது, நாங்கள்லாம் எப்படி குடும்பத்தை நடத்துறது, நாங்கள்லாம் குடும்ப தலைவிகளாக எப்படி நடத்துறது அப்படின்னு இப்படி கூவிக்கொண்டிருந்த ஒரு 100 ஐடிக்களை எடுத்து ரேண்டமாக செக் பண்ண பொழுது 95 ஐடிக்கள் திமுகவுடைய ஃபேக் ஐடிக்கள் அப்படின்றது தெரிய வந்தது. இதுதான் திமுக. மொத்தத்தில் பித்தலாட்டம், ஃப்ராடு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் திமுகவிடம் நாம் பாலப்பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் பல்கலைக்கழகம், எது பொய், பித்தலாட்டம், ஏமாற்றுதல், இது எல்லாவற்றிலும் இவர்கள் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள். பல்கலைக்கழகமாகவே இருக்கிறது திமுக அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து நியாயம், தர்மம், நேர்மை இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? இவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்களாம், இவங்க உட்காருவாங்களாம், திமுக காரங்களுக்கு காஃபி போட்டு தராங்களாம். யார்? சாமானிய மக்கள் எவனாவது செய்வானா? அது திமுக காரன் வந்தாலே காதடி தூரம் தள்ளி தான் போவான். பெண்களாக இருந்தால் இடுப்பில் கை வைப்பான், ஆண்களாக இருந்தால் பாக்கெட்டில் கை வைப்பான். இதான் திமுக காரன். இதான் திமுக காரனுடைய கலாச்சாரம், பண்பாடு, பண்பு. இப்படித்தான் திமுக காரன் வளர்ந்துருக்கிறான். அப்படின்ற நிலையில் இவனை நம்பி எவனாவது வீட்டுக்குள்ளே வருவானா? நம்ம பெண்கள் பத்திரமாக இருப்பார்களா திமுக காரன் வரான்னா? பெண் காவலர்களுடைய இடுப்பிலேயே கை வைக்கிறான், அதுவும் எங்கே மகளிர் அணி கூட்டத்திலேயே கை வைக்கிறான். இவனை நம்பி அவன் வீட்டுக்குள்ள விட முடியுமா? இவர்கள் வீட்டுக்கு வருகிறார்களாம், நாம் அனுமதிக்கிறோமா? ஓடா, யார்டா கதை விட்றீங்க? இந்த கதையெல்லாம் கேட்குறதுக்கு நான் கிடையாது, சரியா? இந்த வெட்டி விளம்பரத்தை விடுத்து உபயோகமாக மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் என்றால் இவர்கள் உபயோகமாகத்தான் செய்கிறார்கள். யாருக்கு செய்கிறார்கள்? பெண் நிறுவனத்திற்கு செய்கிறார்கள். எதுக்காக? அவர்கள் பணம் கொடுத்து இதை செய்ய வேண்டும். ஒரு ஏஜென்சி கொடுத்து அந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க, போய் தகவல்களை சேகரிப்பாங்க, டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனால் நான் அந்த கட்சிக்கார கொத்தடிமைகள் இருக்கிறதே சும்மா தானே இருக்குங்க, இதுங்களை அனுப்பு, இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணு, இந்த டேட்டாவை வைத்து மற்றவற்றை நாம் பார்த்து கொள்வோம் என்பதற்காகத்தான் இவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை அயோக்கியத்தனத்தையும் திமுக அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. அத்தனை அயோக்கியத்தனத்தை அரங்கேற்றினாலும் இதையும் கடந்து மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள் என்பதை நான் தீர்க்கமாக நம்புகிறேன். ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி. திமுக இதே போன்ற அயோக்கியத்தனங்களை கடந்த காலத்திலும் செய்திருக்கிறது. அதையெல்லாம் கடந்து தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு மக்களுடைய மனநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஏன்னா நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறது,
இவர்கள் வந்து 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு இவர்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. மக்களை எந்த இடத்துலையும் சிறுமைப்படுத்தாதீங்க. மக்களை எந்த இடத்துலையும் முட்டாள்கள் என்று நினைக்காதீர்கள். மக்களுக்கு தெரியும். இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம். அந்த வாய்ப்பை எப்பொழுதும் போல இந்த முறையும் இவர்கள் கெடுத்து கொண்டு விட்டார்கள். இனி இவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது என்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். இவர்களை மக்கள் நிராகரிப்பது என்பது உறுதி. நீ என்ன கூட்டணி வேணால் வை, நீ எத்தனை பேரை வேணால் கூட்ட சேர்த்துக்கோ, எவ்வளவு பணம் தரேன்னு வேணால் சொல்லு, இதையெல்லாம் கடந்து நீ தோற்கப் போவது உறுதி. சொல்கிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் தோல்வியை சந்திப்பது உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.